ஐஏஎஸ் நான் தான் உங்கள் நீங்கள் பார்த்துட்டு அனிமே ஜெர்னி. நான் திரும்ப அனிமேக்குள்ளே வந்துட்டுருக்கேன். அந்த வரிசையில் படம் நிறைய பார்த்து திரும்ப வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஸோ அந்த இதில் நான் பார்த்த படம் வந்துட்டு போன வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு ஸ்போர்ட்ஸ் அனிமே படம். ஸ்போர்ட்ஸ் பேசிக்காகவே எனக்கு பிடிச்ச ஒரு ஜானர். அதனால தான் இந்த படத்தை நான் பார்த்தேன். பெருசாக எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இந்த படத்து மேலே இல்லை. ஆனால் ஒரு 1.5 மணி நேரத்தில் இப்படி ஒரு கதையை ப்ரெசென்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சி ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அண்ட் நான் பெற்ற இன்பம் நீங்களும் பெறணுமா இல்லையா? ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த அனிமே தான் வந்துட்டு 100 மீட்டர். பேரை கேட்டோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து 100 மீட்டர் பேஸ் பண்ணின ஒரு அனிமே. 100 மீட்டரா அப்படின்னு கேட்டோன்னே உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். எனக்கு ஒரு ரன்னிங்க்கு சம்மந்தமே இல்லையே, நான் ஏன் இந்த அனிமே பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அவங்க எல்லாருக்கும் நான் கேட்குற ஒரே கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கும் நிஞ்சாக்கு சம்மந்தம் இருக்கா? உங்களுக்கும் கடல் கொள்ளையருக்கு சம்மந்தம் இருக்கா? உங்களுக்கும் கர்ஸ் எனர்ஜிக்கு சம்மந்தம் இருக்கா? இல்லைனாலும் பார்க்குறீங்கல்ல, அதே மாதிரி தான் இதுவும். ஸ்போர்ட்ஸ் அனிமே பற்றி வந்தாலே நிறைய பேர் கொடுக்குற முட்டு இதுதான். எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, நான் ஏன் பார்க்கணும் அப்படின்ட்டு. பட் அந்த மாதிரி நினச்சி பார்க்க வச்ச நிறைய பேரை டோட்டலாக அவங்கள அந்த ஸ்போர்ட்ஸ் மேலே அந்த பெர்ஸ்பெக்டிவே சேஞ்ச் பண்ண நிறைய அனிமே இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம ஹைக்யூ, ஸ்லாம் டங்க் இதெல்லாம் சொல்லலாம். அண்ட் இதுவுமே அந்த வரிசையில் சொல்கிறதுக்கு ஒரு குறைச்சல் இல்லாத ஒரு அனிமே தான். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி என்னதான் இது வந்து ஒரு 1.5 மணி நேரம் படமாக இருந்தாலும் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு டாப் 10 இல்லை ஒரு டாப் 8 அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் அனிமே அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டிங்கன்னா இதை சேர்க்காமல் உங்களால் போடவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு கதை தான் வந்து இந்த ஆத்தர் கொடுத்துருந்தாங்க. இது ஏன்டா ஒரு படமாக வந்தது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இது ஒரு ஒன் ஷாட் அப்படின்னு தெரிய வந்துச்சு. சூப்பராகவே இந்த ஒன் ஷாட்குள்ளேயே பயங்கரமான கதையை வந்து கன்வே பண்ணியிருந்தாங்க. இது ஏன் வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில காரணங்கள் தான் என் கண்ணு முன்னாடி வருது. ஒன்று, இதோட கதையும் கதாபாத்திரங்களும். கதாபாத்திரங்களில் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. நம்ம சமீப காலமாக நிறைய இதை பார்க்குறதில்ல. அப்படியே நம்ம சைட் கேரக்டர்ஸ் பார்த்தாலும் சைட் கேரக்டர்ஸ் எதுவும் நம்ம மனசில் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இல்லை. ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி கதாபாத்திரங்கள் எழுதுறது ஒரு கலை தான். இந்த அனிமேயில் ஹீரோ தவிர்த்து ஒரு 4-5 கேரக்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு, உங்கள் பேர் முதற்கொண்டு ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு எழுதியிருந்தார் இந்த கதையோட ஆர்த்தர். இன்னும் சொல்ல போகணுன்னா கடைசி 1/2 மணி நேரம் தான் ஒரு கேரக்டர் வருவார். பயங்கரமான இம்பேக்ட் பண்ணி விட்டு போயிடுவார் மனுஷன். அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து இந்த கதையில் வந்திருந்தாலும் நம்ம மனசில் எல்லா கேரக்டர்ஸுமே இடம் பிடிச்சிருந்துச்சி. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேரக்டருக்கும் என்னதான் ஓடுறது ஒரு 100 மீட்டராக இருந்தாலும் ஒரு கேரக்டரும் ஏன் இந்த 100 மீட்டர் ஓடுறாங்க, அதில் அவங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, வெறும் ஒரு 10 செகண்டில் முடிக்கிற ஒரு ரேஸ்லேயே பேக் ஸ்டேஜில் அவங்க எவ்வளோ ப்ரெஷரை கோத்ரூ பண்ணுறாங்க அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. அண்ட் இதில் நான் இன்னொன்று பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேரக்டருமே ஒரு ஃபிலாசபியை வச்சுட்டு ஒரு பெர்ஸ்பெக்டிவை வச்சுட்டு அதை நோக்கி தான் எல்லோரும் மூவ் ஆன் ஆனாங்க. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இந்த பெசிமிசம் அப்படின்னு ஒன்று இருக்குது, எஸ்கேபிசம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரியான ஃபிலாசபிஸ்லாம் இதில் நிறைய கேரக்டர்ஸ், இதில் ஒரு 2-3 கேரக்டர்ஸ் கிட்டே நம்ம நல்லாவே பார்க்க முடியும். அண்ட் அவங்க ஏன் அப்படி இருக்காங்க அண்ட் அவங்க ஆக்ஷன்ஸ்லேயுமே வந்து இந்த ஃபிலாசபிஸ் வந்து வெளிப்படும். அப்புறம் இந்த கதையோட கதாநாயகன் பற்றி பேசினா இப்படி அவர் தான் ஒரு மையப்புள்ளியே. சின்ன வயசில் ப்ராடஜியாக இருக்கிறது வந்து என்னதான் ஒரு பயங்கரமான பெருமையாக இருந்தாலும் அது பின்னாடி வருங்காலத்தில் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ப்ரெஷர் ஆகும் அப்படின்றத இந்த கதையில் நல்லா காமிச்சிருப்பாங்க. நம்மால் ஒன்றும் வழக்கம் போல் ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு எம்சி கிடையாது. தலைவனுக்கு கதை ஸ்டார்டிங்லேயே வந்து நல்ல டேலண்ட் இருக்கும். 100 மீட்டரில் இவன் வந்து ஒரு சைல்ட் ப்ராடஜி அப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. சுற்றி இருக்கவங்க மேலேயும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். வெறும் 100 மீட்டர் நம்ம எடுத்துக்கனாலும் நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், படிப்பாகட்டும், எல்லாத்துலேயும் இந்த மாதிரியான ஒரு ஆளை நம்ம பார்த்துருப்போம். ஏன் நம்மளே கூட அப்படி இருந்திருப்போம்.
சின்ன வயசில் இந்த மாதிரி இருக்கிறது, அது நம்ம வாழ்க்கையை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத நிறைய பேர் இந்த கேரக்டரோட ரிலேட் பண்ணிக்க முடியும். அண்ட் வந்து இவன் கோ த்ரூ பண்ணுற ப்ரெஷர், இவனோட சைக்காலஜிக்கலான மென்டல் மன ஓட்டங்களை வந்து இதில் காமிச்சிருப்பாங்க. அதான் இதில் நான் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயமே வந்து 10 செகண்ட் ஓடுற ஒரு ரேஸுக்கு பின்னாடி இவன் இந்த இந்த ஆத்லீட்ஸோட மன ஓட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நல்லாவே இதில் காமிச்சிருப்பாங்க. நம்ம நினைப்போம் வெறும் 10 செகண்ட் தானே, விசில் ஊதி கொஞ்ச நேரத்தில் முடிச்சா முடிஞ்சுச்சு அப்படின்ட்டு. பின்னாடி என்னதான் அவங்க ஹார்ட் ஒர்க் அவ்வளோ போட்டிருந்தாலும் ஒருத்தர் மனசுக்குள்ளே என்ன ஓடுது, அந்த கன் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் மனசுக்குள்ளே என்ன ஓடுது, ஓடிட்டு இருக்கும்போது என்ன ஓடுது, ஓடி முடிச்சதுக்கப்புறம் அவன் தாட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி இதில் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அண்ட் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிறது ஒரு பிரச்சனைனா, நம்ம மேலே சுத்தமாக எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்லாமல் வேறு ஒருத்தங்களோட ஷேடோவில் இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி இதில் ஒரு கேரக்டர் வருவார். இந்த மாதிரி நம்ம நினைக்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். அங்கங்கே கேரக்டர்ஸ் இருக்கும். இன்ஜுரிஸ் ஒரு ஆத்லீட்டோட வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனையை க்ரியேட் பண்ணுது, எவ்வளோ லாஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க வெறும் ஒரு சாதாரண இன்ஜுரினால் அப்படின்றத இதில் காமிச்சிருப்பாங்க. லோயர் பேக் பெயின் இதுதான் இந்த கதையில் எனக்கு ரொம்ப ரிலேட்டான விஷயம். லோயர் பேக் பெயினால் இதில் வந்து ஒரு ஆத்லீட் வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பார். நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அவர் யார் அப்படின்ட்டு. அண்ட் வந்து ஒரு அப்பா ஒரு பெரிய ஆளாக இருக்கிறதுனால பையனும் அதே ப்ரொஃபஷனில் பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ரொனால்டோ ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர். ரொனால்டோ பையன் ஃபுட்பால் பிளேயராக வந்துட்டுருக்காரா, இப்போ அவங்க அப்பா எக்ஸ்பெக்டேஷன்ஸை இவர் மீட் பண்ணணும், அவர் லெவலுக்கு இவர் ஆடணும் அப்படின்னு சொசைட்டி அவரை புஷ் பண்ணுறதும், பப்ளிக் நினைக்கிறதும், அந்த பையன் மனசில் எவ்வளோ வருத்தத்தை க்ரியேட் பண்ணணும் நம்ம என்றைக்காவது யோசிச்சிருக்கோமா? இதில் அப்படி ஒரு கேரக்டர் வரும். அவர் மூலமாக எனக்கு உடனே ஞாபகம் வந்தது ரொனால்டோ பையன் தான். அண்ட் வந்து இந்த கதை ஜஸ்ட்டு ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணியிருக்காது. நம்ம கதாநாயகனோட மொத்த வாழ்க்கையுமா இந்த கதை இருக்கும். பிறந்ததுலேருந்து கடைசி ஒரு அடல்ட் ஸ்டேஜ் வரைக்கும் எப்படி இருக்கான், அண்ட் வந்து 100 மீட்டர் ஆகும் இதில் எப்படி ட்ராவல் ஆகுது அந்த ஸ்போர்ட் அப்படின்றத நல்லாவே காமிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம கதையும் கதாநாயகன் பற்றியும் பார்த்துட்டோம், கதாபாத்திரங்கள் பற்றியும் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து இந்த அனிமேவை இன்னும் தூக்கி நிறுத்துறது இதோட அனிமேஷன் தான். நான் நினச்சேன் இது நெட்ஃப்ளிக்ஸ் தான் பண்ணால் நெட்ஃப்ளிக்ஸில் பாராட்டி ஒரு வீடியோ போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதான் நெட்ஃப்ளிக்ஸ் இல்லை, இது வந்து டோட்டலாகவே வேறு ஒரு அனிமே ஸ்டுடியோ தான் வந்து இதை பண்ணியிருக்காங்க. அனிமே ஸ்டுடியோ பேர் ராக் அண்ட் ரோல் மவுண்டெயின் அப்படின்ற ஸ்டுடியோ தான் வந்து இதை பண்ணியிருக்காங்க. ராக் அண்ட் ரோல் மவுண்டெயினோட மற்ற ஒர்க்ஸோ இல்லை டப்புன்னு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு பெரிய ஸ்டுடியோவோ கிடையாது. பட் இதில் அவங்க போட்ட எஃபர்ட்டுன்றதை நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஏதோ என்னன்னு தானே ஒரு இதை பண்ணிவிட்டு நம்ம அந்த கதையோட இதை வந்து எப்படி சொல்கிறது, அந்த கதையை வந்து ஒரு மாங்காவை வந்து எடுத்து வைக்கிறதே வந்து அந்த அனிமே தான். பட் அந்த அனிமே நம்ம சொதப்பிட்டோன்னு வைங்களேன், அந்த அனிமேஷனை சொதப்பிட்டோன்னு வைங்களேன், அந்த கதை வெளில தெரியாமல் போயிடும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் கடைசியில் இந்த 90ஸ்க்கு அப்புறம் அந்த பர்சர்க் ஆகட்டும், அப்புறம் ரெக்கார்ட் ஆஃப் ராக்னராக், அதெல்லாம் பயங்கரமான கதை. ஆனால் அந்த அனிமேஷன் அவங்க சொதப்புனதுனால சுத்தமாக போயிடுச்சு. பட் இவங்க இந்த ராக் அண்ட் ரோல் மவுண்டெயினை நம்ம வந்து இந்த விஷயத்தில் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். இந்த கதையாக பார்த்தா ஒரு பயங்கரமான விஷயம். இதை இன்னும் தூக்கி விட்டு செரி ஆன் த டாப் மாதிரி வச்சது இதோட அனிமேஷன் தான். அதுலேயும் வித்தியாசமான முறையில் கையாண்டுருந்தானுங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரோட்டோஸ்கோப்பி அப்படின்னு ஒரு மேட்டர் இருக்குது. ரோட்டோஸ்கோப்பினா என்னென்னா, ரியல் லைஃப்பில் காமிக்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு, ரியல் லைஃப் ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு அதை வச்சு அனிமேட் பண்ணுறது, இதுதான் வந்து ரோட்டோஸ்கோப்பி. இதில் வந்து ஒரு சீன் வரும், ரோட்டோஸ்கோப்பி சீன் வரும். மொத்த இதுலேயுமே அந்த ஒரு சீன் வந்து ஒரு பயங்கரமான எமோஷ்னலான ஒரு சீனு. அந்த சீனில் ரோட்டோஸ்கோப்பி வச்சு கையாண்டது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். அண்ட் வந்து இந்த கதையில் நிறைய ஃபிலாசபி சொல்லியிருப்பாங்க. அண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டான நிறைய லேண்ட்ஸ்கேப் காமிச்சிருப்பாங்க.
அதில் எல்லாத்துலேயும் ரொம்ப அந்த நேச்சரோட பிளெண்ட் பண்ணி கரெக்டாக அந்த சன்ரைஸு சன்செட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை வந்து கலர் கிரேடிங் பண்ண மாதிரி அனிமேட் பண்ணி பயங்கரமாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம இந்த அனிமேஷனை பாராட்டி ஆகணும். அண்ட் வந்து சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் அங்கங்கே ஆட் பண்ணுறது தான் சூப்பரான விஷயம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த நைக் பிராண்டு, அடிடாஸ் பிராண்டு, இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த மிசுனோ அப்படின்னு ஒரு பிராண்டு இருக்குது. இது வந்து ஒரு ஜப்பான் பேஸ் பண்ண பிராண்டு. அதை காமிக்கிறதாகட்டும், அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ். ஒரு ஷூ, இப்போ என்ன ஒரு ஷூவில் என்ன இருக்குது, ஒரு ஷூவை வந்து நம்ம எதை வேணால் காமிச்சிட்டு போகலாம். பட் ரியல் லைஃப்பில் இருக்க ஆத்லீட் யூஸ் பண்ணுற அதே எக்ஸாக்ட் காப்பியாக அந்த ஸ்பைக் எடுத்து இதில் வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அடிடாஸ் ஸ்பிரிண்ட் ஸ்டார்னு ஒரு ஸ்பைக் இருக்குது. நான் நோட்டீஸ் பண்ணது வந்து அடிடாஸ் ஸ்பிரிண்ட் ஸ்டார்னு ஒரு ஸ்பைக் இருக்குது. அது இருந்தது. நைக்கோட ஸ்பைக் ஒரு 2 இருந்தது. ட்ராகன் ஃப்ளையாக சம்திங் வரும், அது இருந்தது. இந்த மாதிரியான நிஜ வாழ்க்கையில் அத்லீட்ஸ் யூஸ் பண்ணுற அதே ஸ்பைக்கை வந்து இந்த இடத்துல ரெப்ளிகேட் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே நான் வந்து ஒரு பயங்கரமான டீட்டெயில்ஸாக தான் பார்க்குறேன். அது நோட்டீஸ் பண்ணாமல் போகலாம். அத்லீட்ஸோட ஸ்பைக் தானே, அது எப்படி இருந்தால் என்ன அப்படின்னு நினைக்கலாம். பட் இவங்க அந்த ஒரு சின்ன டீட்டெயிலை கூட விடாமல் பண்ணதுனால தான் வந்துட்டு இது ஒரு பயங்கரமான அவுட்புட்டாக வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து இதில் இன்னும் பயங்கரமாக தூக்கி காட்டுறது டைலாக்ஸ் தான். இதை பற்றி பேசாம விட்டா எப்படி? நான் ரீசெண்டாக வந்து ட்ரூ டிடெக்டிவ் அப்படின்னு வந்து ஒரு சீரீஸ் பார்த்தேன். எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும். நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது, மென்டலாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தீங்கன்னா தேவையில்லை. பட் இல்லை, எனக்கு சைக்காலஜிக்கல் த்ரில்லர்லாம் பிடிக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக சீசன் 1 தான். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்துட்டு டைலாக்ஸ். முக்கியமாக கான்வர்சேஷனில் வர டைலாக்ஸ். ஒரு கான்வர்சேஷனை ஒரு 2 பேருக்குள்ளே நடக்குது. இதில் நிறைய கான்வர்சேஷன்ஸ் வரும். இந்த கான்வர்சேஷன்ஸ்லாம் தனியாக எடுத்து கூட வீடியோவாக போடலாம். உங்கள் கான்வர்சேஷன்ஸை நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது நல்லா நோட் பண்ணி பாருங்கள். எதுவுமே மீனிங்லெஸ்ஸாக இருக்காது. கரெக்டாக அவன் கேட்கும்போது இவர் சொல்கிற பதிலாகட்டும், இதெல்லாம் நீங்கள் திரும்ப ரீவைண்ட் பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஃபிலாசபியை வந்து இதில் இறக்கியிருப்பாங்க. அண்ட் வந்து இந்த டைலாக்ஸ் தான் இன்னும் இதை தூக்கி விடுறது. நிறைய டைலாக்ஸ் இருந்தாலும் எனக்கு உடனே ஞாபகம் வர்றது அண்ட் வந்து என் மனசில் நின்ற ஒரு டைலாக் வந்து, நான் வந்து இதில் வந்து ஒரு ஆத்லீட் இருப்பார். அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்பான். நீங்கள் நிறைய ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்கீங்க, நிறையா ஓடிருக்கீங்க, எது வந்து உங்களை இன்னும் ஓட வைக்குது, வாட் இஸ் யுவர் மோட்டிவேஷன் ஃபார் ரன்னிங் அப்படின்னு கேட்பான். அதுக்கு வந்து தலைவன் பதில் சொல்லுவான், நான் வந்து ஒரு லிவிங் திங், நான் இறந்து போயிடுவேன், நான் திரும்ப பிறக்கவும் மாட்டேன், அதுதான் என்னோடய மோட்டிவேஷன் ஃபார் ரன்னிங் அப்படின்வான். எனக்கா ஆஹா சமத்தியாக அடி வாங்கின ஒருத்தனால தான் இந்த மாதிரி ஒரு பதில் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இவனோட கேரக்டருமே இதை ரெப்ளிகேட் பண்ணுற பாருங்க, ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இவன் இந்த மாதிரி பேசுகிறான் அப்படின்ட்டு. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இன்னும் நல்லா. நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அண்ட் வந்து இந்த ரிவ்யூ போடுறதுக்கான முக்கியமான காரணம் வந்து, நம்ம தமிழில் இதை பற்றி யாரும் பெருசாக பேசவே இல்லை. 1-2 ஷார்ட்ஸ் மட்டும்தான் இதை பற்றி தவிர பெருசாக ரிவ்யூவே இல்லை. அதுதான் எனக்கு இன்னும் கஷ்டமாக இருந்தது. பட் பரவாயில்ல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ற சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து நம்ம நண்பருக்கும் இன்றைக்கி பர்த்டே. அவர் பேர் கிரிஷ், எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அனிமை தமிழ்நாடு ஒரு சேனல் வச்சுருக்காரு. சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், அவரோட சேனலை செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் எல்.